பழச்சுவைகளோட அரசனாக இருக்கும் சீத்தாப்பழம் சுவையில் மட்டுமில்ல, உடலுக்கு அதிக சக்தி மற்றும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த பழமாக இருக்குது. இனிப்பை விரும்பும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சீத்தாப்பழம் ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். சீத்தாப்பழம் அதிக இனிப்பை கொண்டிருந்தாலும் இதில் உள்ள நார்ச்சத்து உடலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கால்சியம் சத்துக்களை அதிகம் கொண்டுள்ள சீத்தாப்பழம் உடலில் உள்ள எலும்புகளை வலுவாக்குது, எலும்பு மூட்டுகளில் வலுவை ஏற்றுது. வெயில் காலங்கள்ல ஏற்படும் உடல் சோர்வினை சீத்தாப்பழம் முற்றிலுமா நீக்குது. மேலும் மந்தத்தன்மை, ஞாபக சக்தி குறைவு போன்றவற்றை எல்லாத்தையுமே குணப்படுத்துது. சிறுநீர் பிரியாமல் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழம் சாரோடு சிறிது எலுமிச்சை பழச்சாறு கலந்து பருகினா சிறுநீர் தாராளமாக பிரியும். மேலும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு சீத்தாப்பழத்தை தவிர சிறந்த மருந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. சீத்தாப்பழம் உடலில் இரத்த விருத்தியை அதிகப்படுத்த உதவுது, மேலும் இரத்த சோகை வராமல் பாதுகாக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு நீங்க இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு அரை மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.